இல்லை, கள்ள நோட்டு அடித்ததுங்கிறது பொதுவாக பல மேடைகளில் நானே கேட்டிருக்கேன். ஆனால் அதில் நான் நம்புறது கிடையாது. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் ஊடகவியலாளர் நம்ம முக்தார் அவர்கள் சில சமயம் ரெஃபர் பண்ணி தான் பேசுவார். யாரோ ரெஃபர் பண்ணி அந்த இதை பேசுனதை வச்சு அல்லது அவர் அவர்கிட்ட இருக்க ஏதாச்சும் எவிடன்ஸ் வச்சு தான் பேசியிருப்பாரோன்னு எனக்கு ஒரு தோணுது. அப்போ கள்ள நோட்டு அடித்தவங்க சொல்கிறாங்களே, அது என்னது? கள்ள நோட்டு பெருந்தலைவர் காமராஜர் காட்சிகளுக்கு அடிக்கப்பட்டதாகவும், அது சிவகாசி நாடார்கள் அடித்ததாகவும், அதற்கு காமராஜர் உறுதுணையாக இருந்ததாகவும் ஒரு கட்டுக்கதை பல ஆண்டுகளாக உலா வருகிறது. குறிப்பா 1957 தேர்தல் பிரச்சாரம் கூட்டத்தில் ஒரு தலைவர்ங்கிறவர் பேசியிருக்காரு, ஒரு குட்டி தலைவர் ஒருத்தர். அப்போ அதை உண்மையை நம்பி அதுக்கப்புறம் உள்ளவர்கள் பேசுறாங்க. இப்போ ஒரு குற்றச்சாட்டு என்றால் ஒரு ஆதாரம் இருக்கணும் இல்லையா? அது ஒரு மிகப்பெரிய தலைவரை பற்றி ஒரு தவறாக சொல்லும் போது ஒரு ஆதாரம். விருதுநகர் சிவகாசியில ஒரு இந்த நாடாரு கள்ள நோட்டு அடிச்சு மாட்டினாரு, இல்ல இந்த நாடாரு மேல குற்றச்சாட்டு இருக்கு, அந்த மாதிரி ஏதாவது வரலாறு இருக்கா?